வரலாறு சொல்றாங்க, வாங்க டக்குன்னு. நீங்க தான் முன்னாடி போயிட்டீங்க. வாங்க வாங்க, அவர் சொல்றது கேளுங்க. 18ஆம் நூற்றாண்டு 1790ல 60ல பிறகு 90ல உட்கார சொல்றாங்க. இவர் தான் கட்டபொம்மன், தம்பி ஊமத்துறை, காவலர் 3 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ள வீட்டுக்கு போறாங்க. ஒரு இடத்துல முயலை பார்த்து நாய் புறப்பட்டவர். இந்த இடத்துக்கு வந்த உடனே முயலுக்கு தனி வீர விளைஞ்ச பூமி கோட்டை கட்ட காரணம் தர்பார் மண்டபம், கல்யாண மண்டபம், அந்த பொருளை கட்டி 18ஆம் நூற்றாண்டு. இந்த இடத்து பேர் பாஞ்சாலம் உச்சி. கட்டபொம்முடைய தாப்புனார் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மத்துறைக்கும் ஆறுமுகமாளுக்கும் மூத்த மகனா கட்டபொம்மன் பிறக்கார். 3/1/1260 பிறந்து 90 ஆட்சி. கூட பிறந்த தம்பி ஊமத்துறை, சிவத்தையா 2 தம்பி இருக்காங்க. வழிபாடு பூஜை திருச்செந்தூர் பாஞ்சாலம் உச்சிக்கு 21 மணிமண்டபங்கள் நகரம். ஒரு டீம் எழுப்புற சத்தம் அடுத்த மண்டபத்துக்கு கேட்கும். அடுத்தவர் அப்படியே நம்ம ஸ்கூல்ல ரிலேரியஸ் மாதிரி பாஸ் ஆகி ஜக்கதேவி திருச்செந்தூர் பூஜை ஒரேட்டா இருக்கிறார். 96 கிராமத்தை நீதி வழங்கும் போது தாசில்தார் வரி கட்டுவார். ஆளன் துறை பிரியாத வரி 6 வருஷமா வானம் பொழியுது, பூமி விளையுது, மாற்றானுக்கு அது வரி அப்படின்னு தாசில்தார் அவர்கள் எடுக்கிறார். 1798 வரைக்கும் 15 மட்டும் எடுக்கிறார் கட்டபொம்மன். வாங்க 2 ரவுண்ட் ஆகும். 2ஆம் பாகம் கட்டபொம்மன் குலதெய்வம் வீர ஜக்கதேவி கோயில் உள்ள இருக்கு. கட்டபொம்மன் மனைவி வெள்ளைக்காரங்களை விரட்டி அடிச்சிருக்குமா, நிலையான ஆட்சி நாங்கள் எப்படி நிலைக்க போறோம், மக்களை காப்பாற்றணும். கட்டபொம்மனும் மனைவியும் குலதெய்வத்திட்ட வீடு இருக்காங்க கோயில்ல. கலெக்டர் ஜாக்சன் துறை திருநெல்வேலி கலெக்டர் சார் திருநெல்வேலிக்கு வர சொன்னார். திருநெல்வேலிக்கு வர சொல்லிட்டு சேத்தூர், சிவகாசி, ஏழாயிரம் மண்ணு வழியா ராமநாதபுரம் போறார். ராமநாதபுரத்தில் சூழ்ச்சி பண்ணி அப்பம் கொடுக்க மறுத்தினால கைது பண்ண போறார். ஸ்பாட்ல 2 பேரை கட்டபொம்மன் ராமநாதத்தில் போட பண்ணிடுறார். கலெக்டர் பிடிக்க தப்பிடுறார். மந்திரியார் மாட்டிக்கிறார். கட்டபொம்முடைய மந்திரியாரு தானாபதி பிள்ளைன்னு சொல்லுவாங்க சார். மந்திரி தானாபதி பிள்ளையை கைது பண்ணி திருச்சியில் வந்து சிறையில் அடைக்காங்க. மீண்டும் கட்டபொம்மனுக்கு தகவல் கொடுக்காங்க. கடிதங்கள் கொடுத்ததுக்கு நன்றி, நான் பேச்சுவார்த்தைக்கு வராங்க. கட்டபொம்மன் பேச்சுவார்த்தைக்கு போறார் திருச்சிக்கு. இவர்தான் மந்திரி தானாபதி பிள்ளை 15 நாள் சிறையில் இருந்தார் திருச்சியில். கட்டபொம்மன் போய் திருச்சி கலெக்டர் ஜான் பானர்மன் விசாரணை கமிட்டி அமைக்கார். ராமநாதபுரத்து கலவரம் காரணம் ஜாக்சன் துறை அப்படின்னு கட்டபொம்மன் திருச்சியில் போராடி மந்திரியாரை மீட்டார். கட்டபொம்மன் வீட்டு வந்த பிறவே 3 மாதம் கழிச்சு பொறுப்பை மந்திரியார் கையில் கொடுத்துட்டு பாதி மக்களோட திருச்செந்தூர் திருவிழாவுக்கு போனார் கட்டபொம்மன். கட்டபொம்மன் திருவிழாவுக்கு போன சமயம் பார்த்து மந்திரி தானாபதி பிள்ளை திருச்சியில் பட்ட அவமானத்தை பழிவாங்க வெள்ளைக்காரங்க நெல்லை கொள்ளையடிக்காரு. அந்த நெல் களஞ்சதான் ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்து நெல் களஞ்சம் பிட்டிகாருடைய களஞ்சியம். கொள்ளையடிச்சது மந்திரி தானாபிள்ளை. வெள்ளைக்காரங்க பழி வாங்கிருக்காங்க. அது பழி கட்டபொம்மன் மேல வந்து இந்த கோட்டை ஈடுபட அது ஒரு காரணமாக நடந்த சம்பவம் கட்டபொம்மனுக்கு தெரியாது. திருச்செந்தூர்ல இருக்காரு. 36 ஏக்கர் 36 அடி வேலை அரமனை கோட்டை இடிபடுது. கட்டபொம்மன் போலீஸ் பார்க்காரு. முடியல. மகிழ்ச்சோர் உடஞ்சி வெளியேற கோட்டை விட்டு புதுக்கோட்டை முன்னாடி போறார். அவர் அரிய நண்பர் விஜய ரகுநாத தொண்டைமான் அடைக்கலம் கொடுக்காரு. கொடுத்துட்டு எட்டப்பன் மூலியமா கைது பண்ணிருக்கார். ஒரு பக்கம் அடைக்கலாம், இன்னொரு பக்கம் கைது. ஜான் பானர்மன் தலைமையில ஒரு விசாரணை கமிட்டி மேலே கட்டபொம்மனுக்கு 16/10/1799 காலை 10 மணிக்கு வீர மரணம் கைத்தார். புளிய மரம் கட்டுக்கட்சி அம்மா அவர்களில் 1,40,00,000 தலைவலி கைத்தாரில் கட்டிக்காங்க. எழுதம்மா. இது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் விட கட்டினது. வாழ்ந்தையிலா அரமனைக்கு தர்பார். கட்டபொம்மன் தூக்குமாறு ஏறின பிறகு தம்பி ஊமத்துறை சிறையிடம் தப்பிறார். காளியரை போய் உமையங்கோட்டை திருமயம் சிவங்க போய் மருதுவாண்டி மக்கள் வச்சுக்கிட்டார். மீண்டும் ஒரு கோட்டை 6 நாளில் ஊமத்துறை. இந்த கோட்டை பேர் ஜிப்ரால்டு கோட்டை மாதிரி. இந்த பேஸ்மெண்ட்டை வெளியே இருக்கு பார்க்கலாம். பட தளபதி வெள்ளையத்தவன் வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு வளர்ப்பு மகன். பட தளபதியோட போரில் காளிந்துரையை ஈட்டியம்னால் எய்தும்போது வீரங்க திருப்பிட்டு அடிச்சிடாங்க. இவருடைய மனைவி வெள்ளையம்மாள் சாயல்குடி ஜமீன்தாருடைய மகா நிறைய மாதம் கர்ப்பமாக இருக்குது. வெள்ளைத்தவர் காலை அடக்கனால பரிசா கொடுத்தது வெள்ளையம்மாள். பாஞ்சாலம் குறிச்சி மக்கள் பாதி பேர் மாண்டப்பருடைய அனுமதி சுமராக கோட்டை கோட்டை காவலர்கள் கொட்டி பகலும் உத்தரமட கோட்டை காவலர்கள் வீட்டு அவங்க வாடு தாக்கிட்டு டிப்பாய்கள் கூட பார்க்குறாங்க. கூட பயிற்சி கிடையாது. வெள்ளைக்காரங்க இவங்களை கூட்டு பண்ணுறாங்க. லிங்கம் மேற்காப்பாளர் கீழே போர் நடக்கு மேலே ஆட்சியை பிடிச்சது கொண்டு நடத்தாங்க. வெட்டி வெட்டிட்டு ஆயுத கிட்டே அடிச்சுட்டு இருக்காங்க.
சுந்தரலிங்கத்தை போட்டாங்க மந்திரியார் துறை 45 பேரை வெள்ளக்காரங்க நடத்திருக்கிறார். சில இடங்களில் படுகாயப்பட்டு மயங்கொண்டார் ஊமத்துறை. காயப்பட்ட வீரர்கள் ஊமத்துறையும் வீர விளைஞ்ச பூமி முத்தம்மாள் காப்பாற்றாங்க. முத்தம்மா ஆமாம் 2 முறை தரமட்டம் அந்த இடத்த இடித்து அடிச்சுட்டு விதைய தூராங்க. கள்ளி ஆமனுக்கு எரிக்கலை போடாச்சுன்னா ட்ரை ஏரியா நீர்மட்டம் கிடைக்காது. இது பாஞ்சால உச்சி ஊரிய வளர்ச்சி. என்ன நீர்மட்டம் கிடைக்காது? கள்ளி ஆமனுக்கு போட்டால் ட்ரை ஏரியா அது நல்ல நிலங்கள் தரிசாய்க்கிறோம். பில்டிங் கிராச் ஆகும் இந்த பக்கமாக. இது பிளான் போட்டு இடிக்கிறதுக்கு முன்னால் போட்ட பிளான். இந்த படம் வந்து ஆயில் பெயிண்ட் ராமநாதபுரம். கொல்லப்பட்ட வெள்ளைக்காரர்கள் சமாதி 2 கிராம் வெள்ளைக்காரனுடைய கல்லறையில் சமாதியா 2 கிராம் ஆமாம் இருக்கு. இது 45 பேர் கல்லறை. இந்த காமன் வெளியே 2 கிலோமீட்டர் ஆதாரமாக வெள்ளைக்காரன் 2 கிலோமீட்டரில். கடைசியில் மந்திரி தானாபதி பிள்ளை பிரிந்தவர் ராமநாதபுரம் 4வது மந்திரி அரசியலை அடைக்காங்க. நான் கட்டபொம்மன் கோர்ன வாய்ந்து 4 வழிச்சாலை அரைச்சி ஊமத்துறை வெள்ளைத்தவர் தானாபதி இந்த மெயின் ரோட்டை அரைச்சிருக்கேன். 4 வழிச்சாலை இந்த பக்கம் ஆரம்பிக்கும் 7 ஆர்ச்சி இருக்கு. வீட்டில் மூணாவது முறை 24 எடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன். பார்த்துக்கோ வா ரிதீஷ் எல்லாம் ஏறிக்கங்க. இந்த வந்துட்டு சாரி யூ எல்லாம் போய் ஏறி இங்கே பாருங்க. உட்காடுறீங்களா நிற்கிறீங்களா?